Hey guys, welcome back. Welcome back to the coding tutorial series. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Best team with no conflicts. You are the manager of a basketball team. For upcoming tournament, you want to choose the team with the highest overall score. The score of the team is the sum of the scores of all players in the team. However, the basketball team is not allowed to have conflicts. A conflict exists if a younger player has strictly greater score than the older player. A conflict does not occur between players of same age. Given two list scores and ages where score of I and age of I represents the score and the age of the ith player respectively. Return the highest overall score of all possible basketball teams. Right? So the question என்ன சொல்லியிருக்காங்கன்னா basically நீங்கள் ஒரு மேனேஜர் பாஸ்கெட்பால் டீமோட மேனேஜர் அண்ட் தென் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்கோரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். மேக்ஸிமம் ஸ்கோர் இஸ் நத்திங் பட் த சம் ஆஃப் த ஸ்கோர்ஸ் ஆஃப் ஆல் பிளேயர்ஸ். ஆனால் ஒரு எஜுகேஷன் ஆனால் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. கான்ஃப்ளிக்ஸ்னால் இஃப் அ பிளேயர் ஹூஸ் ஏஜ் இஸ் லெஸ்ஸர், அதாவது ஒரு பிளேயரோட ஏஜ் லெஸ்ஸாக இருந்து அவனோட ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தென் இட்ஸ் அ கான்ஃப்ளிக்ட். ஓகே, நம்மளுக்கு கான்ஃப்ளிக்ட் வேணாம். கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் மேக்ஸிமம் ஸ்கோரை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். கொஸ்டின் புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஃபைன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிளில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கோர்ஸ் வந்து இருக்குது அண்ட் தென் ஏஜஸ் இருக்குது. ஏஜஸ் பார்த்தீங்கன்னா லைக் இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அண்ட் தென் ஸ்கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ எதுவுமே கான்ஃப்ளிக்ட் ஆகலை. அதாவது லைக் லோவர் ஏஜ் இருக்கிற பிளேயரோட ஸ்கோர் வந்து ஹையர் ஏஜ் இருக்கிற பிளேயரோட ஸ்கோரோட அதிகமாக இல்லை. ஸோ கான்ஃப்ளிக்ட் இல்லை. ரைட். கான்ஃப்ளிக்ட் எப்போ ஆகும்னா so age is lower, right? Age of a junior player, அதாவது ஏஜ் ஆஃப் ஜூனியர் பிளேயர் ஸோ இப்படி பண்ணலாம். ஸ்கோர் ஆஃப் அ ஜூனியர் பிளேயர், பேசிக்கலி ஸ்கோர் ஆஃப் அ ஜூனியர் பிளேயர் இஸ் கிரேட்டர் தேன் தி ஸ்கோர் ஆஃப் தி சீனியர் பிளேயர், ரைட்? ஸோ எப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கான்ஃப்ளிக்ட். ஜூனியர் பிளேயர் என்னது ஹூ ஹாஸ் லெஸ் ஏஜ், ரைட்? அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்ஃப்ளிக்டே இல்லை. ஸோ அதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் 34 பண்ணிட்டாங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் டு சூஸ் த லாஸ்ட் 3 பிளேயர்ஸ். அதாவது லாஸ்ட் 3 பிளேயர்ஸ் என்னது, லாஸ்ட் 3 பிளேயர்ஸோட ஏஜ் வந்து 1, 2 and 1. ஸ்கோர்ஸ் பாருங்கள் 5, 6 and 5 இருக்குது. ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆகலை. அண்ட் இங்கே 2, 1 இருக்குது. ஸோ 2, 1 ஸோ சேம் ஏஜில் இருந்தால் கான்ஃப்ளிக்டே ஆகாது. ஃபைன். ஸோ அதாவது ஏஜஸ் பிளேயர்ஸோட ஏஜ் வந்து 2, 1 இருக்குது அண்ட் தென் ஒரு 2 இருக்குது. ஸோ 2, 1 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5, 5 இருக்குது, ரைட்? ஸோ அதனால கான்ஃப்ளிக்ட் ஆகாது. அண்ட் ஆல்சோ சேம் ஏஜ் பிளேயர்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆக மாட்டாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க கிளியராக. தேர்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். இட் இஸ் பெஸ்ட் டு சூஸ் த ஃபர்ஸ்ட் 3 பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் 3 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது ஸ்கோர்ஸு. அண்ட் தென் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 இருக்குது. ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆகலை, ரைட்? ஸோ அண்ட் தென் இந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் த ஹையஸ்ட் ஓவரால் ஸ்கோர் ஆஃப் ஆல் பாசிபிள் பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு புரியுது இது வழியாக, ரைட்? ஏன்னா ஆல் பாசிபிள்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் மெனி பாசிபிலிட்டிஸ்னு அர்த்தம். இன்டைரக்ட்லி இட் மீன்ஸ் தட் தெர் ஆர் மெனி பாசிபிலிட்டிஸ், ரைட்? ஸோ நம்மளுக்கு இப்போது பாசிபிலிட்டிஸ்னாலே மைண்டில் வர வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் வந்து இந்த கோடிங் சீரீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாசிபிலிட்டிஸ்னு வர இடத்துலலாம் நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் ரெக்கர்ஷன் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியுமா நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபைன். அண்ட் கொஸ்டினில் வந்து மெயினான கண்டிஷன் வந்து என்னென்னா கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது. கான்ஃப்ளிக்ட் எப்போ இருக்காது, வென் ஏஜஸ் ஆர் சார்ட்டட், ரைட்? இப்போ வந்து நான் ஏஜஸை சார்ட் பண்ணிட்டாலே ஐ கேன் ஃபைண்ட் வெதர் இந்த ஸ்கோரில் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்கா இல்லையா நான் வந்து செக் பண்ணிக்கலாம், ரைட்டு? ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஏஜ் படி நான் சார்ட் பண்ணுறேன். ஸோ ஏஜ் படி சார்ட் பண்ண என்ன வரும், ஃபஸ்ட்டு 1 வரும், அண்ட் தென் 8 வரும், அண்ட் தென் 9 வரும், அண்ட் தென் 10 வரும். ஸ்கோர்ஸ் வந்து என்ன வரும், கரஸ்பாண்டிங் ஸ்கோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கோருக்கு வந்து ஸ்கோர் வந்து 5ன்னு வருது, ரைட்? இது வந்து ஸ்கோர்ஸ், ரைட்? இது வந்து ஸ்கோர்ஸ் அண்ட் தென் திஸ் இஸ் ஏஜ். அண்ட் 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 2ன்னு இருக்குது, சாரி 1ன்னு இருக்குது. ஃபைன். அண்ட் தென் இங்கே 2ன்னு இருக்குது அண்ட் தென் 3ன்னு இருக்குது. ஸ்கோர் அண்ட் ஏஜ் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி ஆச்சு. அக்கார்டிங் டு த ஏஜஸ் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கேன், ரைட்?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா our question boils down to finding the sum in this array, in the array, right? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் என்னது, லைக் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? இங்கே ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இங்கே பிரேக் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் இப்போதைக்கு கிடச்சது வந்து 5 கிடச்சிருக்கு. பிகாஸ் இங்கே ஏன் பிரேக் ஆகுதுன்னா, பிகாஸ் த நெக்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஸ்மாலர், ரைட்? அதனால் இங்கே பிரேக் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 5 அப்படியே இருக்கட்டும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்ம 2வையும் இன்க்ளூட் பண்ணலாம், பிகாஸ் 2 இஸ் கிரேட்டர் தேன் 1. அண்ட் தென் 2 மறுபடியும் பார்த்தோன்னா 3 இஸ் கிரேட்டர் தேன் 2, அதனால வந்து இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து இந்த 5 போய் 6 வந்துடும் நம்ம லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ், பிகாஸ் 3 + 2 + 1 வந்து 6. சப்போஸ் நம்ம வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ரைட்? 2ல் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து 3யும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நமக்கு லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் 5 கிடைக்கும். பட் 5 இஸ் லெஸ்ஸர் தேன் 6, ஸோ அதனால் 5 நம்ம எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து 3 கிடைக்கும். அண்ட் 3 இஸ் லெஸ்ஸர் தேன் 6, ஸோ அதனால் 3 நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ பேசிக்கலி நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து we have converted it into a longest increasing subsequence problem. Fine. ஏன்னா நம்ம வந்து we are sorting the arrays based on the ages. ஸோ based on the ages நம்ம சார்ட் பண்ணிவிட்டு லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, ஸோ இந்த அரேவே எடுத்துக்கலாம். ஃபைன், சேம் இதே அரே எடுத்துக்கலாம். 5 5 1 2 3. ஸோ பேசிக்கலி லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம செக் பண்ணுவோம் வெதர் த ப்ரீவியஸ் எலிமெண்ட் இஸ் smaller, I mean previous element is smaller than this current element னு செக் பண்ணுவோம், ரைட்? ஃபைன். ஆக்சுவலி 2 கண்டிஷன் இருக்கு. எய்தர் we can pick this element, அதாவது take or not take. எய்தர் நம்ம வந்து இந்த 5 கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். 2 கண்டிஷன் இருக்கு. அண்ட் தென் இந்த டேக் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம். டேக் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணுறோம் வெதர் திஸ் கரண்ட் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் தி ப்ரீவியஸ் எலிமெண்ட்டாக நம்ம செக் பண்ணுவோம், ரைட்? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்து we can include it in our answer, ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணுவோம். டேக் நாட் டேக்னு 2 கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் டேக் நாட் டேக். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் ஆன்சரை. ஸோ அந்த மேக்ஸிமைஸ் பண்ண ஆன்சரை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஃபைன். ஸோ கோடில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், ரைட்? அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இப்போது நான் என்ன சொன்னேன், நான் இப்போ என்ன சொன்னேன்னா, we are sorting based on the ages, ரைட்? ஏஜ் பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுறோம். ஸோ ஏஜ் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏஜுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்கோர் நம்மளுக்கு தேவை, ரைட்? ஸோ ஏஜ் அண்ட் தென் ஸ்கோர் 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிளை வந்து நம்ம வெக்டாரில் ஸ்டோர் பண்ண முடியாது, ரைட்? லைக் வெக்டாரில் பார்த்தீங்கன்னா லைக் we can only store either சிங்கிள் டேட்டா டைப். ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா வெக்டார் ஆஃப் பேர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். வெக்டார் ஆஃப் பேரில் வந்து நம்ம 2 டேட்டா, அதாவது 2 டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதனால் வெக்டார் ஆஃப் பேர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் n ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். n இஸ் நத்திங் பட் த சைஸ். ஸோ ஸ்கோர்ஸ் டாட் சைஸ், ரைட்? அண்ட் வெக்டார் ஆஃப் பேர்ஸ், வெக்டார் ஆஃப் பேர் ஆஃப் int comma int. ஸோ இதை வந்து அரேன்னு வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் எல்லாமே. int I is equal to 0, I is less than n, I plus plus, right? Array dot pushback. நம்ம எப்பயுமே வந்து பேரை ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம கர்லி பிரஷஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்? நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே புரியும். ஸோ பேரில் என்ன ஸ்டோர் பண்ணுறோன்னா ஏஜஸ் ஆஃப் I and then scores of I. And I am sorting the array now. எப்பயுமே சார்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சார்ட் ஆகும். அதாவது இந்த பேரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஏஜஸ் தான் இருக்குது. ஸோ ஏஜஸ் பேஸ் பண்ணி சார்ட் ஆகும். சார்ட் array dot begin and then array dot end, right? ஸோ சார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன் எழுதலாம், அதாவது நம்ம ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை நான் சொன்னேன் லைக் சார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் எலிமெண்ட்டு நான் சொன்னேன். ப்ரீவியஸ் எலிமெண்ட் வந்து நம்ம இனிஷியலாக 1ன்னு வச்சுக்கலாம், ரைட்?
பிகாஸ் -1ன்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் எலிமெண்ட் வந்து இனிஷியலாக -1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஃபில் பண்ணலாம், லைக் நியூ ஃபங்க்ஷன் int ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து we can pass index and ப்ரீவியஸ்னு ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணலாம். அண்ட் தென் வெக்டர் ஆஃப் பேர் ஆஃப் int, வெக்டர் ஆஃப் பேர் ஆஃப் int கமா int, ரைட். அரேன்னு பாஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து we can have two conditions, ரைட். என்ன சொன்னால் டேக் நாட் டேக் கண்டிஷன் சொன்னேன், ஃபைன். ஸோ டேக் கண்டிஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா டேக் வந்து இனிஷியலாக வந்து we can initialize it to minimum value because we have to maximize the solution. நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும் சொல்யூஷன், அதனால நான் மினிமம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ரைட். ஏன்னா மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கான காம்ப்ளிமெண்டரி என்னவோ அதை தான் நீங்கள் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணணும் டேக்கில். இது லாஜிக்கலாக உங்களுக்கு புரியும். ஸோ நாட் டேக் கண்டிஷன் வந்து int நாட் டேக் வந்து int நாட் டேக் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் இங்கே என்ன சொன்னேன், திஸ் இஸ் நாட் டேக் கண்டிஷன். நாட் டேக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா we don't take this element, இந்த 5 நம்ம எடுக்க மாட்டோம். இன்ஸ்டெட் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸை மட்டும் மாற்றுவோம், ரைட். இண்டெக்ஸை மாற்றுவோம், தட்ஸ் இட். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் i+1 அண்ட் தென் ப்ரீவியஸ் வந்து ப்ரீவியஸாக தான் இருக்கும் பிகாஸ் நம்ம எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ ப்ரீவியஸ் அப்படியே தான் இருக்கும், அந்த நிறைய பாஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் நாட் டேக் கண்டிஷன். அண்ட் டேக் கண்டிஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. டேக் நம்ம எப்போ வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டை எடுக்கலாம்னா இஃப் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இருந்தால் நம்ம வந்து டேக் அதாவது ஒரு அந்த எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். ஆர் array of previous is less than or equal to array of I dot second. Second is nothing but vector second element another vector second வந்து scores, right, scores. ஸோ அதை தான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன், ஃபைன். இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா take is equal to அந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து we can consider that element array of I dot second வந்து ஸ்கோர், ரைட். செகண்ட்னா ஸ்கோர் ப்ளஸ் மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். திஸ் இஸ் ரெக்கர்சிவ் கால் ஃபங்க்ஷன் ஆஃப் i+1. அண்ட் தென் டேக் கண்டிஷனில் என்ன ஆகும்னா டேக் கண்டிஷனில் வந்து ஸோ டேக் கண்டிஷனில் வந்து we are taking this element as well as we are moving to the next element. அதனால i+1 ஆகும். அதே மாதிரி என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் வந்து இந்த எலிமெண்ட் இந்த இண்டெக்ஸுக்கு அப்டேட் ஆகிடும், ஃபைன். ஸோ அதனால ப்ரீவியஸ் வந்து இப்போ என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் வந்து i ஆகிடும். அண்ட் தென் அரேவை அப்படியே பாஸ் பண்ணிடலாம், ரைட். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா we can return the maximum of take and not take. take not take, ரைட். ஸோ அவ்வளோதான். நம்ம இங்கே ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணலாம். இங்கே மெயின் இதில் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஐ வந்து இனிஷியலாக 0ல் இருக்கும். அண்ட் தென் ப்ரீவியஸ் வந்து ப்ரீவியஸ் பாஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் அரே பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம இங்கே பேஸ் கண்டிஷன் நம்ம இங்கே இன்னும் எழுதவே இல்லை. பேஸ் கண்டிஷன் என்னவாக இருக்கும்? பேஸ் கண்டிஷன் வந்து சப்போஸ் நம்மளோட ஐ வந்து இந்த அரேவை தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணிடலாம். இஃப் I is greater than or equal to array dot size, fine. So return அதாவது அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் இது. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ எரர் வருது. ஓகே, இங்கே வந்து செகண்ட் வரும் array of previous dot second because we are comparing the scores, ரைட். அதனால செகண்ட் வரும். ரைட், we are comparing the scores, ஸோ இங்கே செகண்ட் வரும். ஓகே, இங்கே ஏதோ இங்கே வந்து i is less than n வரும், சாரி. ஸோ ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஆகுது ஆன்சர். பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து the constraint is like 2^6 கொடுத்துருக்காங்க, ரைட். ஸ்கோர்ஸ் ஆஃப் 5 வந்து till 2^6 வரைக்கும் போகும். பட் 2^6 வரைக்கும் போகும் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ், ரைட். நம்ம 1 செகண்ட்ஸில் எவ்வளோ ஆப்ரேஷன் நம்ம வந்து பண்ண முடியும்? 1 செகண்ட்ஸில் we can do at max 10^7 ஆப்ரேஷன்ஸ், ரைட். 10^7 ஆப்ரேஷன்ஸ், ரைட்.
ஆனால் இங்கே 10 power 6 கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா our ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் as a time complexity of nearly 2 power n இருக்குது. பிகாஸ் இங்கே டேக் கண்டிஷன் இருக்குது as well as நாட் டேக் கண்டிஷன் இருக்குது. ஸோ we can roughly estimate it as 2 power n காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நம்ம காம்ப்ளெக்சிட்டி வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 2 power n இருக்குது. 2 power n என்னது 2 power n. ஸோ n வந்து என்னது 10 power 6. 2 power 10 power 6 என்ன வரும்? இட்ஸ் ஹியூமங்கஸ் ரைட். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. 2 power 10 power x 10 power xனா இட்ஸ் லைக் இட் வில் டேக் ஹவர்ஸ் டு கம்ப்யூட்னு நினைக்கிறேன் ரைட். அதனால் டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் எரர் வரும். ஸோ இதை ஓவர் கம் பண்ண நம்ம வந்து டிபி யூஸ் பண்ணணும் இப்போது. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ ஏன் யூஸ் பண்ணுறோன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ரீசன் என்னென்னா அவர் ப்ராப்ளம் ஆஸ் ஓவர்லாப்பிங்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதுவுமே இருக்குது. நீங்கள் வந்து ரெக்கர்ஷன் ட்ரீ ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் ப்ராப்ளம் ஆஸ் ஓவர்லாப்பிங்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல் அஸ் இங்கே வந்து 2 power 10 power 6 வரைக்கும் போகுது. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா 10 power 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n வந்து 10 power 6. நம்ம ரெக்கர்சிவ் காலர் டைம் காம்ப்ளெக்சிட்டி 2 power n இருக்குது. இப்போது இன்ஷியலாக எக்ஸ்போனென்ஷியலாக இருக்குது 2 power n. ஸோ ஆப்வியஸாக டைம் லிமிட் எக்ஸ்டெண்ட் எரர் வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ண வி ஹேவ் டு யூஸ் டிபி ஃபார் ஷுர். ஸோ டிபி யூஸ் பண்ணணும் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், வி ஜென்ரலி சி ஃபார் த நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் வந்து ஐ அண்ட் தென் ப்ரீவியஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ 2D டிபி கொஷின் அப்போனா. ஸோ 2 சேஞ்சிங் பேராமீட்டர்ஸுக்கு அதனால 2D டிபி ஃபைன். ஸோ நம்ம டிபியோட சைஸ் என்னவா இருக்கும்? டிபியோட சைஸ் வந்து இட்ஸ் நத்திங் பட் 0 to n ரைட். 0 to n ரைட். ஸோ நம்ம வந்து டிபியோட சைஸ் வந்து n+1 நம்ம வச்சுப்போம் ரைட். நம்ம வந்து we have to construct a 2D vector of size n+1, அதாவது cross n+1 cross n+1, ரோமே n+1 and then இதுவுமே n+1 ரைட் ஃபைன். ஸோ ஒரு டிபி கிரியேட் பண்ணிக்கலாம். டிபி வெக்டர் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். வெக்டர் ஆஃப் இன்ட். ஸோ வெக்டர் ஆஃப் இன்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து உங்களுக்கு புரியலனா நம்மளோட சேனல்லே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரீஸில் வெக்டர்ஸ் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள் ரைட். டிபி அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா n+1 அண்ட் தென் அனதர் வெக்டர் ஆஃப் இன்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா n+1. இனிஷியலாக we can assign everything to -1 ரைட். ஸோ டிபி வந்து இங்கே ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிடலாம் டிபி. அண்ட் இதே டிபியை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் எஃப்ல பாஸ் பண்ணணும் ரைட். பாஸ் பை ரெஃபரன்ஸ் ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா we can ஜஸ்ட் இங்கெல்லாம் டிபி பாஸ் பண்ணலாம். டிபி அண்ட் இங்கேயுமே டிபி ரைட். டிபி அண்ட் ரிட்டர்ன் டிபி ஆஃப். ஸோ இங்கே மெயின் கண்டிஷன் என்னன்னா இப்போ வந்து ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா we have 2 சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ். ஸோ சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் என்னது ஐ அண்ட் ப்ரீவியஸ் ரைட். ஐ அண்ட் ப்ரீவியஸ். ஸோ ஐ வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ we don't have any problem. பட் ப்ரீவியஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது அரேல வந்து -1ன்னு ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கா, அரே ஆஃப் -1 இருக்கா? we don't have அரே ஆஃப் -1. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா we can shift the index ரைட். அரே ஆஃப் -1 நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த ப்ரீவியஸில் வந்து ப்ளஸ் ஆட் பண்ணி we can shift the index so that this becomes a valid index. ஸோ -1 + 1 வந்து 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 0ங்கிற இண்டெக்ஸ் வந்து அரேல இருக்குது. லைக் அரே டேட்டா ஸ்ட்ரக்சரில் we can have அரே ஆஃப் 0 பட் நாட் அரே ஆஃப் -1. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நான் நம்புகிறேன் ரைட். அரே ஆஃப் 0 இருக்குது, திஸ் இஸ் ரைட். பட் அரே ஆஃப் -1 இஸ் ராங். ஸோ அதனால we have to shift the indexes. ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா we can write dp of I and then previous +1 ரைட். நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் இண்டெக்ஸாக, இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ரைட். dp of I of previous +1. ஸோ இங்கே நம்ம செக் பண்ணலாம் ஒரு கண்டிஷன். if dp of I and previous +1 is not equal to -1. It's not equal to -1. It's not equal to -1. This condition means that we have already pre-computed the values. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதே ரிட்டர்ன் பண்ணிடலாம். We can return dp of I and previous +1 right.
ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நம்புகிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ யா எல்லாமே கரெக்டாக போச்சு. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி இன்னொரு செக் பண்ணிக்கிறேன். எவ்ரி திங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். இட்ஸ் லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ டிபி கொஸ்டின். பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணோம். அண்ட் தென் லைன் பை ஸ்டெப் நான் வந்து டிபி எப்படி பண்ணணும்னு காமிச்சேன். அண்ட் தென் நம்ம ஏன் வந்து இங்கே ப்ரீவியஸ் +1 போடுறோன்னு நான் காமிச்சேன். பிகாஸ் we are doing previous +1 because we are just shifting the indices, right? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நம்புகிறேன். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரீஸாக இருக்குது, போய் பாருங்கள். வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும். அண்ட் தென் கோடிங் சீரீஸில் ஆல்மோஸ்ட் 60 வீடியோஸ் வந்துருக்கு. கோடிங் டியூட்டோரியல் சீரீஸ் போய் பாருங்கள். இட்ஸ் அ பிளேலிஸ்ட். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரீஸ்லேயே அரௌண்ட் some 12 வீடியோஸ் வந்துருக்கு, போய் பாருங்கள். Thanks for watching. We'll see you in the next video. Until then, bye.